அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நல்லறங்களில் மிகவும் சிறந்தது ஒரு மனிதர் தம் தந்தையின் அன்பர்களுடன் நல்லுறவு பாராட்டுவதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 4990. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எவையெல்லாம் நல்லறங்கள் என்று இஸ்லாம் மிகப்பெரிய பட்டியலை நமக்கு வழங்கி இருக்கின்றது. அவற்றை மேம்படுத்தி சொல்லும் விதமாக நல்லறங்களில் சிறந்தது என்ற வாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த வகையில் ஒரு மனிதர் தம் தந்தையின் நண்பர்களுடன் நல்லவிதமாக உறவு பாராட்டுவதும் மிகச்சிறந்த நல்லறங்களுள் ஒன்று என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. நம் தந்தை அவருக்கு நெருக்கமானவர்களிடத்தில் ஒரு நன்மதிப்பையும் நற்பெயரையும் ஏற்படுத்தி வைத்திருப்பார். அதை பாதுகாக்கும் விதமாக அவருடைய வாரிசுகளாகிய நாமும் அத்தகையவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுதல் நல்லறங்களுள் ஒன்று என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தின் மூலமாக கற்றுத்தருகிறார்கள். பெற்றோர் சம்பாதித்து வைத்த நற்பெயரையும் மரியாதையையும் தொடர்ந்து பாதுகாக்கும் விதமாக அவர் யாரிடத்திலெல்லாம் நல்ல விதமாக நடந்து கொண்டாரோ, யாருடனெல்லாம் நெருக்கமாக இருந்தாரோ அத்தகையவர்களுடைய உறவை தொடர்ந்து பேணி வருவது வாரிசுகளாகிய நமக்கு நல்லறம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவற்றையெல்லாம் கவனத்தில் வைத்து நடைமுறைப்படுத்தி நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.